பணம் வந்தால் குணம் மாறும் என்று சொல்வது போல உதவி செய்வதாக கூறி ஏழை எளிய ஆதரவற்ற மக்களை அவமானப்படுத்திய யூடியூபர் இர்ஃபான் சமூக வலைத்தளவாசிகளின் வலுவான கண்டனத்தை அடுத்து வழக்கம் போல மன்னிப்பு கேட்டு மட்டமாக சமாளித்துள்ளார். ஈகை திருநாளாம் ரமலான் பண்டிகைக்கு இல்லாதவர்களுக்கு உதவி செய்வதாக கிளம்பி சென்ற யூடியூபர் இர்ஃபான் காரை விட்டு கூட இறங்காமல் ஜமீன்தார் பரம்பரை போல புத்தாடைகளை விநியோகம் செய்ததோடு காருக்குள் கையை விட்டு முந்தியடித்து வாங்கியவர்களை இழிவுபடுத்தினார். பணக்கார மமதியில் உதவி பெற வந்தவர்களை கிண்டலடித்து மரியாதை குறைவாக அநாகரிகமாக நடந்து கொண்டது நெட்டிசன்களை கொந்தளிக்க வைத்தது. உதவி செய்யும் போது எதிர்பாராத விதமாக சில கசப்பான நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் கூட அந்த சம்பவத்தை அப்படியே எடிட் செய்து யூடியூபிலும் அப்லோட் செய்தார் யூடியூபர் இர்ஃபான். இந்த வீடியோ 10 லட்சம் பார்வைகளுக்கு மேல் கடந்துவிட்ட நிலையில் நெட்டிசன்களின் கடும் விமர்சனத்தை அடுத்து மன்னிப்பு கோரியுள்ளார் இர்ஃபான். எந்தவித முன் பிளானும் இல்லாமல் திடீரென கிளம்பி சென்றதால் அந்த சூழ்நிலையை சமாளிக்க தெரியாமல் திணறி விட்டதாக கூறியிருக்கும் இர்ஃபான் கஷ்டப்படும் இடத்தில் இருந்துதான் தாமும் வந்தேன் என பதிலளித்துள்ளார். மேலும் மகளின் முதல் ஈகை திருநாளுக்காக உதவி செய்ய வேண்டும் என சென்று சில அசம்பாவிதம் நிகழ்ந்துவிட்டது என பவ்யமாக கூறியிருக்கும் இர்ஃபானுக்கு அந்த வீடியோவை அப்லோட் செய்யும் போது தாம் பேசியது தவறு என தெரியாமல் போனது ஏன் என்பதுதான் ஆச்சரியமே. இர்ஃபானின் செயலுக்கு திரைப்பிரபலங்கள் கூட ரியாக்ட் செய்து கண்டனம் தெரிவித்ததோடு இர்ஃபானின் யூடியூப் சேனலை அன்சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என போர்க்கொடி தூக்கினர். இதற்கு பிறகுதான் வருமானம் பாதிக்கப்படுமோ என யோசித்து மறுநாள் ரமலான் கொண்டாட்ட வீடியோவிலேயே மன்னிப்பு வீடியோவையும் இணைத்துள்ளார் இர்ஃபான். முக்கியமாக செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்ட இர்ஃபான் சர்ச்சைக்குரிய அந்த வீடியோவை இன்னும் நீக்கவே இல்லை. அந்த வீடியோ மட்டும் 1 மில்லியன் வியூஸுக்கு மேல் சென்றிருக்கும் நிலையில் இன்னும் வீடியோவை நீக்காமலேயே வைத்திருப்பது பெயரளவிலேயே மன்னிப்பு கேட்டிருப்பதாக விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. மன்னிப்பு கேட்டாலும் அந்த வீடியோவின் மூலம் கிடைக்கும் வருமானத்தை இழக்க விரும்பாத இர்ஃபான் அந்த வீடியோவை நீக்காமலேயே வைத்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பு சர்ச்சையில் சிக்கிய போதும் பலமுறை மன்னிப்பு கேட்டிருக்கும் இர்ஃபான் மீண்டும் மீண்டும் சிறுபிள்ளைத்தனமான காரியங்களில் சிக்கி வருகிறார். சுமார் 40 லட்சம் சப்ஸ்கிரைபர்களை வைத்து யூடியூப் மூலம் வருமானம் பார்த்து வரும் இர்ஃபான் இனியும் தலைகணத்தில் ஆடினால் சப்ஸ்கிரைபர்கள் குறைந்து வருமானத்திற்கு ஆப்பு வந்துவிடும் என்பதே உண்மை.